guys, welcome back. இப்போ வந்து நான் வந்து கிரானி கேமில் வந்து என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து விளையாட போகிறோம் கிரானி கேம். கிரானி கேம் வந்து விளையாட தெரியும் guys எனக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ வந்து கிரானி கேமில் வந்து என்ட்ரி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ வந்து நிறைய வீடியோலாம் வராது, இந்த லீவ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். லீவ் வரைக்கும் கூட வராது, இன்றைக்கி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதனால் வந்து நான் வர வீடியோவை கொஞ்சம் வந்து வியூஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், உங்களை வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஸோ வாங்க, இந்த வந்து டே 1 வந்து விட்டது. நம்ம வந்து கேமுக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே இதே ரூமில் தான் வந்து கிடப்போம். ஸோ வாங்க விளையாடலாம். ஆனால் கிரானி மோடு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ கதவு திறந்துட்டு கீழே இறங்காமல் கதவு திறந்துட்டு அப்படி வந்து வாய்ஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இது டப்பு ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருந்தது. ஐயோ கிரானி கீழே வருது. நம்ம வந்து டம்முனு கிரானி பார்த்துருச்சு. ரூமில் போயிட்டு பெட்டு கீழே போயிட்டு உறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அப்படியே ரூமுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தா கிரானி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணுன்னே தெரியல. அதுக்கப்புறமா வந்து வயலில் போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி ஓடிட்டு இருந்தோம். ஆமாம், என்ன பண்ணுறேன்னு காலத்தையும் ஓடல. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன எஸ்கேப் பண்ணுறேன்னே தெரியாமல் வந்திருந்தோம் கேமுக்குள்ளே. ஸோ கடன்னு கீழே இறங்கிட்டு அம்மா வந்து காப்போர்டு எல்லாத்தையும் தொந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தொந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா இது ஓவனை வந்தால் வெஞ்சிச்சு ஓவனு. என்ன பழைய ஓவன் வச்சிருக்கு போல கிரானி பார்த்தீங்கன்னா. ஐயோ வந்து காய்ஸ் ஓடு காய்ஸ். நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். வருது காய்ஸ், வந்துக்கிட்டே இருக்கு காய்ஸ். பின்னாடி கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பின்னாடி வந்துட்டே இருக்கு. நான் விளையாடுறது ரொம்ப இது அது வேறு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னா நம்மளாலாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இதுவாக தான் விளையாடுவேன். ஸோ இன்னும் சவுண்டு கேட்குது, என்ன சவுண்டுன்னு தெரில. ஸோ படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கேன் மேலேக்க. ஸோ எல்லாமே தொந்து பார்க்குறோம் எதனா இருக்கான்னு பார்த்தா ஒரு கீ இருந்தது. காய்ஸ் ஃபைதாக்கு லக் அடிச்சிருக்கு. காருக்கான ஃப்ரெஞ்சை கண்டுபிடிச்சாச்சு. கார் எஸ்கேப் கார் எஸ்கேப் பண்ணுறதும் எல்லாருக்குமே ஈஸி தான். கார்கி தான் எனக்கு ரொம்பவே எல்லா வீடியோவிலும் நீங்களே பார்த்துருப்பீங்க. கார்கி கடிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த தடவை கீழே தான் பார்க்குது காய்ஸ். இப்போ காய்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கீழே பண்ணிருக்கு. நம்ம வந்து கார்கி ஐயோ வேணும்ட்டு பாருங்க காய்ஸ், வெளிலே வர மாட்டேங்குது. என்ன நானும் வெளில வரேன் திரும்பி அது வந்து ஒரே வந்து இந்த மாதிரி உள்ளே போயிட்டு அம்மா ஃபைனலி வந்து அது வந்து போயிடுச்சு. பார்த்தா கீழே ஃபுல்லாக ரத்தம். அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது வேறு ட்ராப் வேறு இருந்தது. ஓ மை காட். ஸோ எப்படியோ கார் கண்டுபிடிச்சிட்டோம். வந்து ஐயோ சவுண்டு கேட்டுச்சு காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து எல்லாமே திறந்துட்டு ஹேமர் எடுத்து கிரானி மண்டே உடைக்க போகிறா ஃபைதா. ஸோ அந்த ஹேமர் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் சின்ன பண்ணேன். இதுக்கு என்ன கீ வேணும்? பேட் லக்கியா? ஸோ கிரானி வந்து வந்துச்சு காய்ஸ். ஸோ வந்து இதுதான் கைஸ். ஸோ வந்து பார்க்குறோம் கிரானி நிற்கிது. போயிட்டே இருக்கேன். ஓகேல வெடிக்க போயிட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை வெடிக்க போகலை. இதுவில் வந்துட்டோம். சுற்றி வந்து போட்டுக்கிறேன். வந்து கொஞ்சம் சத்தமாக பேசணும், அப்போ தான் வந்து ஃபோனில் வந்து கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம். கேட்கலை அப்படின்னா வந்து
காய்ஸ் அப்படின்னு கீழே போடுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமாக போடுவோம் வீடியோ. வந்து ப்ரைஸு அதெல்லாம் வந்து இல்லை காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து வீடியோ போடுவோம், ஜஸ்ட் வீடியோ எடுத்து. ஸோ அதனால தான் இந்த குழப்பம், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஜாலியாக வந்து இருக்குது. ஸோ வாங்க அப்படியே விளையாடிட்டே இருக்கோம். கிராணி இங்கே தான் இருக்கு. கிராணி வந்து வந்துடுச்சு, அது மட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து திரும்பி கண்ணு எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஊசி நெக்கோசி கொண்டா அந்த மாதிரி வந்து குறுக்க அந்த கோசி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் ரொம்ப இரிட்டேஷன். இப்போ இதுக்கு இந்த ஹேமர் தேவைன்னே நான் மறந்துட்டேன். ஹேமரை சுற்றி முடியும். ஸோ நான் வந்து ஹேமர்லாம் எனக்கு தெரியாது காய்ஸ். எந்த ஹேமர், நான் ஏதோ ஹேமர் போய் எடுத்துட்டேன். என்ன ஹேமர் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தா. சென்சிட்டிவிட்டி வெளில போனால் அச்சதுரா லாட்ரின்னு பேர்ட் சீட் இருந்துச்சு. ஒரு செகண்ட் பேர்ட் சீட் எடுத்துட்டு ஓடி வந்துட்டுருக்கோம். எஸ் காய்ஸ், ஸோ வந்து வீடியோ எடுத்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. லென்த்து தான், நான் இது மேலேயே வீடியோ போட்டிருக்கேன். அதான் எனக்கு லென்த்தாக தெரியாதா அப்படின்னு தான் கேட்காதீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தா கொஞ்சம் பயம். அது வந்து அப்படியே வந்து பழகிடுச்சு. ஸோ இந்த தரையெல்லாம் வந்து கொஞ்சம் ரத்தமாக இருக்குமா, அதை பார்த்தா ஒரு பேட் வைப் வரும். ஸோ அதனால் வந்து அதை ஹைட் அண்ட் சீக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாட வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ அது ஃபோட்டோ கொஞ்சம் காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க கைஸ். ரொம்ப ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்குது மூஞ்சின்னு சொல்லிட்டாரு. சைலண்டாக போவோம். ஐயோ ரன்னிங் ஆன் த வே காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்னைக்கு வந்து தூங்கி சீக்கிரமாக எஞ்சிட்டோம். 5:15க்கே எஞ்சியாச்சு. ஸோ அதனால நான் தூங்கிட்டே அதுதாங்க. ஸோ இதோட நம்ம இந்த கேமை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ